நம்ம இன்னைக்கு ஸ்ட்ரெயிட்டா கிளம்பி ஃபுட் ஹண்ட்டுக்காக வந்த இடம் தாங்க பாண்டிச்சேரி. அதுவும் வீக்கெண்ட்ல. கெஃபே, ஸ்நாக்ஸ் அண்ட் லஞ்ச் இன்னைக்கு கவர் பண்ண போறோம். அப்படி நம்ம ஃபர்ஸ்ட்டா வந்த இடம் தான் காமாட்சி மெஸ்ஸுங்க. இது பாண்டிச்சேரியில இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். பாண்டியில காமாட்சி மெஸ் பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் அவுட்லெட்ஸ் இருக்கு. நம்ம வந்திருக்கிற இடம் தான் ஒயிட் டவுன் பிரான்ச்சு. காமாட்சி மெஸ் நீங்க எப்ப வந்தாலும் கண்டிப்பா ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சும் வெயிட்டிங் டைம் குடுப்பாங்க. வெயிட் பண்ணி தான் சாப்பிடணும். கண்டிப்பா சொல்றேன் பாண்டி வந்தீங்கன்னா லஞ்ச் இங்க சூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டா நம்ம சூஸ் பண்ண இடம் தான் ஒரு ஃப்ரெஞ்ச் ஸ்டைல் ரெஸ்டாரண்டான லீ பிட்டேட் 4. இது அதே காமாட்சி மெஸ் இருக்க ரோட்லயே இருக்குங்க. செம்ம ரேட்டிங் இருக்கும். அண்ட் இந்த ரெஸ்டாரண்ட்ல இந்த கொரியன் பர்கர் செம்ம ஃபேமஸுங்க. அது மட்டும் இல்லாம இவங்கள்ட்ட இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இல்லாம டெசர்ட்ஸ் தாங்க ரொம்பவே சூப்பராவும், யூனிக்கான மெனூஸோட வச்சிருக்காங்க. குரோசன்ட் அது இதுன்னு. நீங்க ஒரு ஃப்ரெஞ்ச் ஸ்டைல் டெசர்ட் அண்ட் ஸ்நாக்ஸும் சாப்பிடணும்னா இந்த கடைய சூஸ் பண்ணலாம். வயிறு முட்ட முட்ட சாப்பிட்டு ஒரு வாக் போலான்னு வந்த இடம் தான் ராக் பீச். அதுவும் அங்கருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ். சீரியஸா சொல்றேன். இதுவரை லீ கேஃபே போகாதவங்க கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் பாண்டி போறப்ப ட்ரை பண்ணுங்க. இது ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் டெரேஸ் வியூவோட இருக்கிற ஒரு பீச் சைட் ரெஸ்டாரண்ட் தாங்க. இங்க பாத்தீங்கன்னா செல்ஃப் சர்வீஸ் தாங்க. நம்மளே கேஷ் பே பண்ணிட்டு நம்மளே போய் கலெக்ட் பண்ணிக்கணும். அண்ட் இந்த ஒரு ரெஸ்டாரண்ட் கிட்டத்தட்ட 100 இயர்ஸ் கிட்ட இந்த இடத்துல இருக்கு. இது ரெனோவேட் பண்ணி சூப்பரா மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் பாண்டி போறப்போ நீங்களும் இந்த ஸ்பாட்ஸ்லாம் ட்ரை பண்ணுங்க. அண்ட் ஆல்ரெடி போயிருந்தீங்கன்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க.